காணொலியை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேச்சு நடத்தியிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய போர் சூழல் பற்றி இருவரும் உரையாடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ என்ன விவகாரம் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள்? மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் தொடர்பாக தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பிரதமர் மோடியுடன் அவர் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக 5 நாட்களுக்கு அந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் மோடியுடன் அவர் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். தற்போதைய சூழலானது எப்படி இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் இந்த போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் தொடர்பான ஒரு ஆலோசனையும் 2 தலைவர்கள் மேற்கொண்டதாகவும் மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கான அமெரிக்காவுடைய தூதுவர் செர்ஜியோ கோர் பதிவிட்டுள்ள இந்த ஒரு தகவலில் மிக முக்கியமாக இரு தலைவர்களும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசித்ததாகவும் அவர் பதிவிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று மக்களவையில் பேசிய பொழுது போரை நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி நேற்று பேசியிருந்த நிலையில்தான் போர் நிறுத்த அறிவிப்பு நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவின் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டது. தற்பொழுது இந்த ஒரு தொடர்ந்து இரு தலைவர்களும் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் தொடர்பாக மிக முக்கியமாக பொருளாதார பாதிப்புகள் எந்த அளவிற்கு ஏற்பட்டுள்ளது மற்றும் நிர்வாகிகளுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஆலோசனையும் 2 தலைவர்களும் முன்னெடுத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியதற்காக.